வணக்கம். இன்றைக்கு நாம் 7 டே ரோஸ்னு சொல்லக்கூடிய ரோஜாவின் வளர்ப்பையும் அதன் இரு நிறங்களையும் நாம் பார்க்க போகிறோங்க. 7 டே ரோஸ் என்பது 7 நாட்கள் செடியிலேயே விட்டிங்கன்னாலும் வாடாமல் இருக்கும். அதற்கு தாங்க அதை 7 டே ரோஸ்னு சொல்கிறோம். அதன் இதழ்கள் கொட்டாது, அப்படியே இருக்கும். நிறைய பூக்கக்கூடிய தன்மை, நாட்டு ரோஜா மாதிரியே வேகமாக வளரக்கூடிய தன்மை இந்த 7 டே ரோஸ்க்கு இருக்குங்க. இதற்கான மண் கலவை 1 பங்கு செம்மண் அல்லது தோட்டத்து மண், 1 பங்கு மணல், அரை பங்கு கோகோபிட், 2 கைப்பிடி வேப்பம் பிண்ணாக்கு. இவை மட்டுமே இதற்கான கலவையாக இருக்கும். இந்த கலவையில் செடியை வச்சு நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா நல்லா வேகமாக வளர ஆரம்பிக்கும். இன்னும் தரைப்பகுதியில் இடம் இருக்கிறவங்க தரையில் வச்சிங்கன்னா அபரிமிதமாக வளர்ந்து நிறைய பூக்களை, ஏராளமான பூக்களை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த செடிக்கு இருக்குது. அழகான இலைகள் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது 2 நிறங்களில் ஒரு நிறம், மஞ்சள் நிற ஷேடு இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மஞ்சள் நிற ஷேடு உள்ள 7 டே ரோஸ். எப்போவுமே செடியில் பூக்க ஆரம்பித்தா குறைந்தது 10 பூக்களாவது இருக்கும். இது புதிய செடின்றதுனால 4-5 பூக்கள் இருக்குது. பக்கத்திலேயே மற்றொரு 7 டே ரோஸ் செடி பாருங்கள். இதன் வித்தியாசத்தை நீங்கள் இப்போ பார்க்கும்போதே உணர முடியும். அங்கே பார்த்த பூவில் எல்லோ ஷேடு இருந்தது, இங்கே லைட் ஆரஞ்சு ஷேடு இருக்குது பாருங்கள். இதுதாங்க 2 7 டே ரோஸ்க்கும் உள்ள வித்தியாசம். நான் இதன் வித்தியாசத்தை பார்க்கவே இந்த 2 நிறங்களையும் நான் வாங்கி வச்சுருக்கேன். வேறு வேறு தொட்டியில் வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக, இரண்டும் ஒரே தன்மை தான், நிறைய பூக்கக்கூடியது. ஆனால் இதழ்களின் அந்த அமைப்பு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் பார்த்த எல்லோ ஷேடு உள்ள 7 டே ரோஸில் அதிகமாக ஒரு அழகு இல்லை. இந்த பெட்டல்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக பின்பக்கமாக மடிந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ரம்யமாக இருக்குது பாருங்கள். இரண்டுமே 7 டே ரோஸ் தாங்க. ஆனாலுமே இந்த நிற வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இது நல்லா உயரமாக வளரக்கூடியது. ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வரும், அழகான பூக்களை கொடுத்துரும். அவ்வளவு எளிதில் இந்த பூக்களின் இதழ்கள் கொட்டாதுங்க. நல்ல ஒரு தாங்கி வளரக்கூடிய தன்மை இருக்கும். 7 நாட்கள் வாடாமல் இருக்கிறதுனால இதை 7 டே ரோஸ்னு சொல்கிறோம். நம்மளுடைய வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரி, பராமரிப்புக்கு ஏற்ற மாதிரி பூக்களின் எண்ணிக்கை அதிகமாகும். 7 இலைகள் கொண்ட செடி பூக்காதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில செடிகள் கொடி வகை மாதிரி அந்த 7 இலைகள் வந்தால் தான் பூக்காது. ஆனால் இந்த செடியில் பாருங்கள் 7 இலைகள் கொண்ட அந்த கிளைகள் நிறையவே இருக்குது. இப்படி மிக எளிதில் பராமரிக்கக்கூடிய இந்த 7 டே ரோஸை நீங்கள் வாங்கி வளர்த்துடலாம். இதற்கு கடலை பிண்ணாக்கு கரைசல் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு வேகமான வளர்ச்சி இருக்கும். இலைகளுக்கு எப்சம் சால்ட் தெளிக்கலாம். இப்போ நீங்கள் 2 நிறத்திற்கும் வித்தியாசத்தை பார்த்துட்டீங்க. இந்த எல்லோ ஷேடு இருக்கக்கூடிய பூவில் அந்த அமைப்பு கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்குது. ஆனால் ஆரஞ்சு ஷேடு இருக்கக்கூடிய பூக்களில் ரொம்ப அழகான ஒரு அமைப்பு இருக்கும். 2மே ஆனால் வாடாமல் இருக்கும், நிறைய பூ பூக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த செடியை முயற்சி பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.